ஸ்மைல் ப்ளீஸ். எப்போதும் முகத்தில் புன்னகை தவள எங்களோட பிரயாணம் பண்ணுங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த புன்னகைன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா மனதில் புன்னகைக்கும் போது உங்களுடைய இதயம் அனைத்தும் அற்புதமாக வேலை பார்க்கும். அதனால் புன்னகையுடன் நம்ம எல்லா காரியமும் செய்வோம். முகத்தில் புன்னகை தவழட்டும். இது முதல் முறையாக மௌனி அமாவாஸ்யை, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பதிவு செய்யப்படுகிறது. 144 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுக்கு இது ஆரம்பித்து தருகிறேன். முதலில் சடசக்கர பேதன், அதாவது வலமிருந்து இடமாக கிளாக் வைஸில் சுற்றுறது மாதிரி அந்த சக்கரத்தை அந்த இடத்துல நினைக்கணும். அதோடு அது எந்த கலர் சொல்கிறோமோ அந்த கலரை நினைக்கணும். நினச்சிக்கிட்டு அந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்க அந்த இடத்துல நீங்கள் இந்த பீஜ மந்திரமான அந்த வாயில் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை என்னோடு சேர்ந்து முதல் மூச்சு இழுத்து சொல்ல வேண்டும். பாக்கி விவரங்கள் அனைத்துமே செப்பரேட்டாக உங்களுக்கு எல்லா விவரமும் தரப்படும். அதனால் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். முதலில் மூலாதார சக்கரா, ரூட் சக்கரா என்பார்கள். இதில் உங்களுக்கு பணவரவு, உங்களுடைய ஆத்மசக்தி பெருகும். இப்போ சக்கரம் சுற்றுவதாக நினைக்க வேண்டிய இடம் முதுகின் தண்டுவடம் அடிப்பாகும். எங்கேருந்து உட்காந்துருக்க இருப்பிடம் அடிப்பாகும் முதுகில் இருக்கோ அந்த இடத்துல சக்கரம் சுற்றுற மாதிரி நினைக்கணும். நிறம் சிவப்பு. கண்களிலும் அந்த சக்கரம் சுற்றுற இடத்துலையும் சிவப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எழுத்து ல இம். இப்போது 3 முறை சொல்ல போகிறோம். அதையே மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. தரையிலோ சேரிலோ சோபாவிலோ தண்டுவடத்தை நிமிர்த்தி நேராக நிமிர்ந்து உட்காருங்கள். நல்ல மூச்சு இழுத்து ஆரம்பிங்கள். அடுத்து தொப்புளுக்கு 1 இன்ச்சு கீழ் முதுகு தண்டுவிடத்தில் நிறம் ஆரஞ்சு. எழுத்து வ இம் வம். வ அடுத்து தொப்புளுக்கு 2 இன்ச்சு மேல், அதாவது இதயத்திலிருந்து தொப்புளுக்கும் இடைப்பட்ட இடத்துல நிறம் மஞ்சள். எழுத்து ர ர இம் ரம். ர
அடுத்து ஹார்ட் சக்கரா, அதாவது இதயத்துக்கு நேராக பின்னால் முதுகு தண்டில், கலர் கிரீன், நிறம் பச்சை, எழுத்து எம். இது மனிதனின் அன்பு, பாசம், விசுவாசத்தை மேலும் மேலும் மேம்படுத்த வல்லது. அடுத்து த்ரோட் சக்கரா, அதாவது கழுத்துக்கு நேராக பின்புறம் முதுகு தண்டில், நிறம் நீலம், கலர் ப்ளூ, எழுத்து ஹம். அடுத்து நிறம் பர்பிள், அதாவது கலர் வந்து கத்திரிக்காய் கலர். ஓகே, கத்திரி கலர். இடம் வந்து நெத்திக்கு நேராக, இது தேடை சக்கரா, நெற்றிக்கு நேராக பின்னாடி பிடரியில் சக்கரம் சுத்துற மாதிரி இருக்கணும். கத்திரிப்பூ கலர். இடமிருந்து வலமாக, எழுத்து ஓம். அடுத்து கிரவுன் சக்கரா, அதாவது இவ்வளவு நேரம் பார்த்தது பூராமே முதுகு தண்டு விடத்தில் சக்கரம் சுற்றுற மாதிரி, இப்போ வந்து உச்சந்தலையில் வானத்தை பார்த்து உச்சந்தலையில் அப்படியே கிளாக் வைஸில் சுற்றணும் அந்த சக்கரம். அது வந்து கலர் வந்து வயலட் கலர். எழுத்து வந்து ஓசை வந்து ஆ ஊ இம்.
சகஜமாக மூச்சு இழுத்து விடுங்க. உங்கள் கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும். இப்போது மன்னிப்பு பிரேயர். இதை கேட்கும்போது உங்கள் காதுக்குள்ளிருந்து புகை வெளியே வர்றது மாதிரி நினச்சிக்கிறங்க. நான் சொல்ல சொல்ல சேர்ந்து சொல்ல முயற்சிங்க. பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பத்தினரோ முன்னோர்களோ உறவினர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தினரையோ தங்களது உறவினர் அல்லது முன்னோர்களையோ வார்த்தைகளினாலோ எண்ணங்களினாலோ செய்கைகளினாலோ எப்போதாவது காயப்படுத்தி இருந்தால் நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்னும் தீயில் இதுவரை தடையாயிருந்த எதிர்மறை அதிர்வுகள், எதிர்மறை ஆற்றல்கள் முழுமையாக எரிக்கப்படட்டும். மேலும் சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை வலுப்படுத்த நான் மன்றாடி வேண்டுகிறேன். நெக்ஸ்ட்டு ஹோபோனோபோனோ மந்திரம். இது ரொம்ப முக்கியமானது. இது நீங்கள் செய்யும்போது இது மிகவும், அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் மிகவும் பல பேரால் பாராட்டப்பட்டது. ஒரு தத்ரூபமானது. நானே பல வெற்றிகளை இது மூலம் அடைஞ்சிருக்கேன். உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அதனால் இந்த டெய்லி ப்ராக்டிஸ்லையும் பயன்படுத்துங்க. இது சொல்லும்போது உணர்வுபூர்வமாக எவ்வளோ விலைக்கு அந்த ஃபீலிங்கோடு சொல்கிறீங்களோ என்ன, அது ரொம்ப முக்கியம். என்ன, இப்போ மைடியர் மணின்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாடி அப்படி தங்க இது பணக்கட்டுகளாக விழுந்துக்கிட்டு இருக்குது, தங்க காசரை செதறிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து அப்படி கூப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஐ ஆம் சாரின்னு சொன்னால் அதுகிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஐ எம் சாரின்னு சொல்லி அந்த உணர்வுபூர்வமாக மன்னிப்பு கேட்கணும். அடுத்தது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்னு சொன்னால் அது இன்னும் அழுத்தமான அப்படி கெஞ்சணும், ஃபர்கிவ் பண்ணுறது, மன்னிப்பு கொடுன்னு சொல்லி. அப்புறம் தேங்க்யூ, அது நன்றி எழுதல் தான். அடுத்தது ஐ லவ் யூ. அப்படியே ஒரு உங்களுடைய ரொம்ப பிடிச்சவங்கள பார்த்து ஒரு ஐ லவ் யூ சொன்னால் எவ்வளோ உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துவீங்களோ அந்த மாதிரி சொல்லணும். ஏன்னா இதை ப்ராப்பராக சொல்லுங்கள். எஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓம் நமச்சிவாய. My dear Mani, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. Jai Sri Ram. Om Namachivaya. My dear Mani, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. Jai Sri Ram. Om Namachivaya. My dear Mani, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. ஜெய் ஸ்ரீராம். ஒவ்வொரு வார்த்தையும் சேர்ந்தே சொல்லுங்க. ஓம்
நமச்சிவாய. My dear Mani, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. Jai Sri Ram. Om Namachivaya. My dear Mani, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. Jai Sri Ram. Thank you. இப்போ மூச்சை ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறங்க. ஃப்ரெண்ட்ஸ், கைகளை ரப் பண்ணிட்டு கண்ணில் ஊற்றி எடுத்துக்கிறேங்க. நாம் எல்லோரையும் கனவு காணுங்கள் என நமக்கு எடுத்துரைத்த அப்துல் கலாம் ஐயாவுடைய செல்ஃப் டாக்கை இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே இந்த பயிற்சின்றதில் எப்பயுமே உட்காரும்போது எப்போவுமே நம்முடைய தண்டுவிடம் நேராக இருக்கட்டும், ஸ்ட்ரைட்டாக உட்காருப்பாலும் பார்வை நிமிர்ந்து இருக்கட்டும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ரைட் ஹேண்டை நல்லா உயர்த்தி கோஷம் வர்றது மாதிரி நம்மளுக்கே சூளுரைப்போம். எஸ், ஐ ஆம் தி பெஸ்ட். I can do it. God is always with me. I am the winner. Today is my day. Yes, today is our day. இன்றைய கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறவங்க அனைவரும் ஸ்டார்டிங்கில் இங்கே தம்ஸ் அப் போட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் அப்படி போடாதவங்க மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தம்ஸ் அப் போட்டுருங்க. இப்போது எழுந்து கொஞ்சம் கைகளை ஆசுவாசப்படுத்தி கொள்ளுங்கள். கை காலை உதறிக்கிறீங்க. இப்போ என்னென்னா, நம்ம உடலில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகள் மூலம் நம்ம மூளையுடைய வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான சூப்பர் பிரெயின் யோகா நம்ம பண்ண போகிறோம். இது 3 நிமிஷம் பண்ணுறதுனால ஏறத்தாழ ஒரு 30 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பலனும் கிடைக்கும். அதே வேளையில் நாள் முழுவதும் ஒரு உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கிற மாதிரி கிடைக்கும். அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம உட்காந்தே நம்ம இந்த தியானம் பண்ணுறதோட இடையில் கொஞ்சம் உடம்பில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது என்னென்னா, இந்த சூப்பர் யோகான்றது வேறு ஒன்றும் இல்லை, தோப்பு கரணம் தாங்க. இந்த தோப்பு கரணம் 14 முறை செய்யலாம். எத்தனை தடவை உங்களால் முடியுமோ செய்யுங்க. ஆனால் ஒரு ஆவரேஜாக 14 முறை செய்யலாம். இதில் நம்ம செய்யப்படுறது என்னங்க, நம்ம தோப்பு கரணம் உக்கி போடுவோம்ல, அதுதான். இதை கையை மாறி மாறி வலது கையினால் இடது காதையும் இடது கையினால் வலது காதையும் பிடிச்சிக்கிற போகிறோம். பிடிச்சிக்கிட்டு அதில் ஒன்று மனதில் வைக்க வேண்டியது என்னென்னா, நம்ம நாக்கை முக்கியமாக மேல் உள்ள அன்னத்தோடு சேர்த்து வச்சுட்டு அப்படியே செய்யணும். அதுதான் இதில் உள்ள கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் அப்படி செய்யும்போது 14 முறை செய்கிறோம். ஒவ்வொரு முறையும் அந்த தோப்புக்கரணம் போடும்போது கீழே உட்காரும்போது, அதாவது காதை பிடிச்சிட்டு அப்படி உட்காரும்போது மூச்சை இழுத்தும் மறுபடி மேலே நிமிரும்போது மூச்சை விடுறது மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேங்க. இதில் என்னென்னா, ஹெல்த் சேலஞ்ச் உள்ளவங்க,
பெண்கள் மாத பிரச்சனை உள்ளவங்க செய்ய முடியலனாலும் ஃபீல் பண்ண தேவையில்லை. நீங்கள் செய்கிறத நினச்சி இது அதாவது தோப்புக்கரணம் போடுறது மாதிரி ஒரு விசுவலைஸ் பண்ணிக்கிறங்க. நிச்சயமாக அதன் பலனும் கிடைக்கும். அதனால் சூப்பர் பிரெயின் யோகா பண்ணலாமா? ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் மட்டும் சொல்கிறேன். இது நான் செஞ்சு காமிக்க போகிறதில்ல, நம்பர் மட்டும் சொல்கிறேன். எஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகே, கொஞ்சம் கை காலை உதறி ஆசுவாசப்படுத்திக்கிறங்க. நல்லா உதறி ஆசுவாசப்படுத்திக்கிறங்க. நல்லா ஒரு தடவை மூச்சு இழுத்து அந்த மாதிரி ஒரு 3 தடவை செஞ்சுக்கிறங்க. இப்போ அதோட போய் உங்கள் தண்ணி கேன்லேருந்து தண்ணி எடுத்து ஒரு 2 டம்ளரில் நீங்கள் குடிக்க 1, உங்கள் வீட்டில் உள்ள தண்ணியோட கலக்கிறதுக்கு 1, 2 கிளாஸ் செம்போ டம்ளரோ எவ்வளோ தண்ணி குடிப்பீங்களோ அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அடுத்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த தண்ணி எதுக்குன்னா, நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த தண்ணி நீங்கள் அதனுடைய சுவையே பார்க்கலாம். ஏறத்தாழ ஒரு நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணால் அந்த தண்ணி சுவையே ஒரு தீர்த்தமாக மாறிடும். அதை நம்ம சிப் பை சிப்பாக குடிச்சிட்டு, அது போக நம்ம வீட்டில் உள்ளவங்க குடிக்கிற அவங்க பானையிலையோ கேன்லேயோ அந்த தண்ணியை ஊற்றி வச்சா அவங்களுக்கும் அதனுடைய பலன் கிடைக்கும். ஏன்னா அதுக்காகத்தான் நம்ம இந்த ஏற்பாடு. ஓகே, நம்ம அடுத்த தியானத்துக்கு போகலாம். அதனால் நீங்கள் கை காலை உதறிட்டு இப்போ மீண்டும் தரையிலையோ இல்லை சேர்லையோ உட்காருங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், கண்கள் மூடிய நிலையே இருக்கட்டும். இப்போது அஃபர்மேஷன்ஸ் நான் சொல்லும்போது கூடவே சேர்ந்தே சொல்லலாம். எனக்கும் எனது குடும்பம் மற்றும் என்னை சார்ந்தவர்களுடனான உறவு முறை நாளுக்கு நாள் மேன்மை அடைந்து கொண்டிருக்கிறது. எனது உடல் நலம், மனநலம், ஆன்ம நலம் நாளுக்கு நாள் மேன்மை அடைந்து கொண்டிருக்கிறது. நான் எனது உடலுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில் உண்பதுடன் உண்ணும்போது நிதானமாக 32 முறைக்கு மேல் மென்று உண்பதால் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்கிறது. முறையான பயிற்சிகள், அளவான ஆழ்ந்த உறக்கம், தேவையான சூரிய ஒளி, வேண்டிய அளவு தண்ணீர், எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக கையாளும் மனப்பக்குவம், இவை அனைத்தும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இளமைக்கு திரும்ப உதவுகிறது. தினமும் இரவு 7 மணிக்கு முன்னரே எளிமையான உணவை முடித்துவிட்டு 9 மணிக்கு மேல்
ஸ்கிரீன் பார்ப்பதை தவிர்த்து 10 மணிக்கு முன்னர் யோக நித்ரா பயிற்சியுடன் உறங்கச் சென்று அதிகாலை உற்சாகமாக எழுந்து சடசக்கர பேதன் மற்றும் காலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வருகிறேன். சுறுசுறுப்பான நடை, இளமை தொல்லும் உடல், சரியான எடை, பொலிவான முகம், தெளிவாக முடிவெடுக்கும் சிந்தனை, உற்சாகமூட்டும் பேச்சு என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதால் மிக்க மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உணர்கிறேன். என்னை எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையுடனும் எடுத்த எந்த காரியத்திலும் பெரும் வெற்றி பெறுபவனாகவும் எனது இலக்குகளை எளிதில் அடைவதற்கு உதவும் வகையிலும் சரியான மக்கள், சந்தர்ப்பங்கள் மற்றும் நிகழ்வுகளை எனக்கு சாதகமாக இயங்க வைக்கும் பிரபஞ்சத்திற்கு கோடானு கோடி நன்றிகள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்காக அஃபர்மேஷன் சொன்னோம். அடுத்து அஃபர்மேஷனோட இதை குரூப் ப்ரேயர்னும் சொல்லலாம். நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுவோம். நமது கேப்டன் பாஸ்கர் மேஜிக் மார்னிங் பயிற்சியில் இணைந்துள்ள ஒவ்வொருவரும் மற்றும் இவ்வுலக மக்கள் அனைவரும் தங்கள் நோக்கத்தை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையிலும் நல்ல உடல்நலம் மற்றும் மனநலத்துடனும் உறவுமுறை மேம்பட்ட அபரிதமான வாழ்க்கை வாழ நான் மனதார பிரார்த்திக்கிறேன். நெக்ஸ்ட் வாட்டர் பிரேயர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதுடன் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. என்னோட சேர்ந்தே சொல்லுங்க. தினமும் எனது உடல் தூய்மைக்கும் மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான வீதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்திற்கு காரணமான நீருக்கு நன்றி. சேர்ந்தே சொல்ல ட்ரை பண்ணுங்க. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமற நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவு வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மட்டுமல்லாமல் மற்ற உயிர்களுக்கும்
மற்றும் தாவரங்கள் என அத்தனை உயிர்களுக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகளை மட்டுமே கவர்ந்திழுக்கும் உதவும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபிரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. கண்கள் மூடிய நிலையிலே இருக்கட்டும். 2 கையையும் எடுத்து அப்படியே சூடு வறக்க தேய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் விரல் நுனியை அப்படியே கண்ணில் ஒத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது விரல் நுனியை பார்க்குற மாதிரி அப்படியே கையை இறக்கி விரல் நுனியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கண்ணை திறக்கணும். உங்கள் முன்னாடி உள்ள தண்ணிக்கு நன்றி சொல்லிட்டு சிப் பை சிப்பாக எடுத்து குடிக்க வேண்டியதுதான். எஸ் நண்பர்களே, சாதாரணமான தண்ணீரை, அதாவது நம்ம அனைவரும் ஒன்றா இணைஞ்சு கூட்டு பிரார்த்தனைனால அதே தண்ணீரை ஒரு சக்தி வாய்ந்த தண்ணீராக மாற்றியிருக்கோம். இப்போ அந்த தண்ணீரை கையில் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணிக்கிட்ட நம்ம தேவையையும் விருப்பங்களையும் சொல்லிட்டு, நம்மளுக்கு நிறைவேற வேண்டிய விருப்பம் எல்லாம் சொல்லிட்டு அந்த தண்ணியை நன்றியோடு எடுத்து சிப்பாக சாப்பிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. அதோட எப்போவுமே நம்மளுக்கு உள்ள வாட்டர், நம்ம பாட்டிலோட ஒரு எக்ஸ்ட்ரா வாட்டரும் ஒரு கிளாஸ்லேயோ பாட்டிலையோ வச்சுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா வாட்டரை நம்ம குடித்தது போல் நம்ம ஃபேமிலி மெம்பர் குடிப்பாங்கள்ல, அந்த பானையிலையோ அந்த கேன்லேயோ அதில் ஊற்றிட்டு மிச்சம் இருந்தால் நம்முடைய தோட்டத்துக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து தான் நன்றி உணர்வு நேரம். நேற்று நடந்த நல்ல நல்ல முக்கியமான 5 நிகழ்வுகளை ஞாபகப்படுத்திக்கிறேங்க. என்ன நிகழ்வுகள் உங்களுக்கு மனசை நிற்கிற மாதிரி இருக்கும், அதை ஞாபகப்படுத்திக்கிறேங்க. அதே மாதிரி நம்ம அதை இப்போ நம்ம உங்கள் டைரியில் எழுத ஆரம்பிக்கலாம். ஷார்ட்டாக அது நம்மளுக்கு புரிகிற மாதிரி எழுதுங்க. அப்படி எழுதும்போது அது ஒன்றும் எங்கேயும் அனுப்ப போகிறதில்ல. சும்மா நம்மளுக்கு அது ஏன்னா நன்றி உணர்வு தான் மெயின் திங், கிராட்டிடியூடு. ஓகே, அதை எழுதிட்டு அப்படி எழுதும்போது கையில் அந்த மேஜிக் ராக் இருக்குல்ல, அதை கையில் வச்சுக்கிட்டு எழுதுங்க. இப்போ நம்ம எழுதலாம், 1 by 1 எழுதலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை கேட்டுக்கிறேங்க. நன்றி உணர்வு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பிரபஞ்ச விதியின் ஊடாக இயங்குகிறது. ஒரு அணுவின் உருவாக்கத்திலிருந்து கோள்களின் இயக்கம் வரை நம்முடைய பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஆற்றலையும் கட்டுப்படுத்துகின்ற ஈர்ப்பு விதி ஒத்தவற்றை ஈர்க்கும் என்று பிரகடனம் செய்கிறது. அதனால் நன்றி உணர்வுன்றது மிக மிக முக்கியம். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி உள்ள சரிவுகளுக்கு பூராவுமே காரணம் நன்றி உணர்வு தான். அதை எந்த அளவுக்கு கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு மேம்படுத்தப்படும்
அதுக்குள்ள தான் இருக்குது சூட்சுமமே. இன்னும் அந்த முக்கியமான வரியை கேட்டுக்கிறங்க. யாரிடம் நன்றியுணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிமிதம் உண்டாகும். யாரிடம் நன்றியுணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். இந்த நன்றியுணர்வுன்ற மறைந்திருந்த ஒரு வார்த்தையின் வெளிப்பாட்டின் மூலம் புதிராக ஒரு வாசகம் தெளிவாக்கப்பட்டுள்ளது. அந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டு 2000 வருடங்கள் கடந்து விட்டன. ஆனால் அவை ஆண்டாண்டு காலமாக எந்த அளவுக்கு உண்மையாக இருந்து வந்துள்ளவோ இன்றளவும் அதே அளவு உண்மையாக வருகின்றன. நன்றியுடன் இருப்பதற்கு நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உங்களிடம் ஒருபோதும் அதிகமாக இருக்காது. அதோடு உங்களுடைய உள்ளவற்றையும் நீங்கள் இழப்பீர்கள். நன்றியுணர்வால் விளையும் மாயாஜாலத்தின் வாக்குறுதி இந்த வார்த்தைகளில் அடங்கியுள்ளது. நீங்கள் நன்றியுடன் இருந்தால் அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்படும், நீங்கள் அபரிமிதத்தை பெறுவீர்கள். அதுக்கடுத்தது ஒரு மாற்று மதத்துடைய ஒரு கடவுள் கூறியிருக்காரு. நான் தெளிவாக சொல்ல விரும்பலை. அவர் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கிறீங்க. நீங்கள் நன்றி உணர்வுடன் இருந்தால் நான் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பேன். ஆனால் நீங்கள் நன்றியற்றவராக இருந்தால் நான் உங்களுக்கு வழங்கும் தண்டனை மிகவும் தீவிரமாக இருக்கும். ஆகவே நண்பர்களே, நீங்கள் எதுக்கு இந்த வம்பு? நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் இதில் பங்கு கொள்கிறவங்க இப்போயே பல பேர்கிட்ட தேங்க்யூ, நன்றி, மிக்க நன்றின்னு சொல்லி நல்லா இப்போ இன்றைக்கெல்லாம் பேங்க்கு போயிருந்தேன். அவர்கிட்ட ஒரு 2 தடவை இங்கிலீஷ் சொன்னால் 3ஆவது தடவை மிக்க நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அப்படி ஒரு வழக்கமாக மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் நன்றியுடன் இருந்தால் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும், நீங்கள் அபரிமிதத்தை பெறுவீர்கள். அவ்வளோதான். செய்ய வேண்டிய நன்றி உணர்வு என்ன? நல்ல குரல் பதிவில் நன்றி உணர்வை தெரிவியுங்கள். 2வது 10 பேருக்கு உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு நேற்று நடந்தவைகள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நோட்டில் தெளிவாக எழுதுங்க. அதில் நான் கூட ஷார்ட்டாக எழுதியிருப்பேன். அது நேற்று தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது நான் காலைல வேலைக்கு போகணும், அந்த நேரத்தில் எழுதுனால ஃபாஸ்ட்டாக எழுதுனேன். அதையும் என்ன காரணத்துக்காக நன்றி உணர்வு கொடுக்குறேன் அப்படின்றத நல்லா தெளிவாக்கி எழுதணும். எவ்வளோ தலைக்கு இதை ஓப்பன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு பலன் அடையும். என்ன அதுபோக இந்த விஷயத்தை எத்தனை பேருக்கு எடுத்து சொல்லணுமோ, நான் எதுக்கு டெய்லி 2 பேர் 3 பேர் எதுக்கோ ஒரு பேசுகிறாங்க, இந்த மாதிரி நல்லா கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க, பங்கு பெறுங்கன்ற வந்து சரிங்க அப்படின்றாங்க. அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க, 4 நாளைக்கு அவங்கள எழுப்ப போகிறோம். அதுக்கு மேலே அவங்க நம்மளை எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ அற்புதமான விஷயத்தை கையில் வச்சுருக்கோம். அதனால் அனைவரும் இந்த அற்புதமான பயிற்சியில் ஈடுபடுங்கள். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவையும் முழுமையாக அதையும் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் தம்ஸ்அப் சி போடுங்க. என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டட்னு எடுத்தோம். அதோட பகல் பூரா இருக்கீங்க. எத்தனை பேரை நீங்கள் இணைச்சி விட முடியுமோ இணைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். மிக்க நன்றி. அனைவரும் கலந்து கொண்டவர்களுக்கு, இந்த தியானத்தை கலந்து கொண்டவர்களுக்கு மிக்க நன்றி. பிரபஞ்சம் உங்களுக்கு அனைத்து ஆற்றலையும் அமைதியையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கட்டும். நன்றி நன்றி நன்றி. நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க துடிக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி நன்றி. கேப்டன் பாஸ்கர்.